ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மோனி அண்ட் மாமி. எண்ணும் எழுத்தும் பயிற்சியில் எப்படி கலந்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கம்ப்ளீட் பண்ணி குவிஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனிங்கை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முடிக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் tntp.tnschools.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இந்த டிஎன்டிபி அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம். நமக்கு எண்ணும் எழுத்தும் ட்ரைனிங் வந்து இந்த டிஎன்டிபி போர்ட்டலில் தான் வந்து நமக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. tntp.tnschools.gov.in அப்படின்னு கொடுத்து நம்ம சர்ச் கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துடணும். யூசர் நேமில் உங்களோட 8 டிஜிட் எம்ப்ளாயி ஐடி கொடுங்க. இது வந்து உங்களோட ஐடி கார்டில் கூட இருக்கும். அடுத்தது பாஸ்வேர்டை உங்களோட மொபைல் நம்பரோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட் அட்டு கொடுத்து உங்களோட இயர் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லாகின் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஆப்ஷன் மேலே காட்டுது பாருங்கள். கீழே சேவ் பாஸ்வேர்ட் நெவர் சேவ் அப்படின்னு காட்டுது. நீங்கள் வந்து சேவ்ன்றதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்காங்க. ஸோ தட் கண்டினியூஸாக ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எண்ணும் எழுத்தும்ன்றதுக்கு மேலே ஒரு எல்லோ கலர் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஆரோ மார்க், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரீன் ஹைட் ஆகி பின்னாடி இருக்கிறது விசிபிள் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 13 ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் 9 ஸ்டெப்ஸ் மாடியூல் பேஜஸ் இருக்கும், 2 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், 2 வீடியோஸ் இருக்கும். இதை ஒவ்வொன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது டார்க் ப்ளூவில் இருக்குது, அது மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. மீதி எல்லாமே பிளர்ராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொன்றா நம்ம முடிச்சா மட்டும்தான் அடுத்த ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும் நமக்கு. இதை வந்து நம்ம பெருசு பண்ணி பார்க்கறதுக்கு 2 விரல் வச்சு நம்ம ஸ்க்ரீனை பெருசு பண்ணால் பெருசாயிடும். கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை மறுபடியும் சின்னது பண்ணி மேலே கிராஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். செகண்ட் ஒன் மாடியூல் அவுட்லைன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் செகண்ட் ஒன் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ மாடியூல் அவுட்லைனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். கட்டகம் பற்றிய சுருக்கம், இதை நம்ம வந்து ஜூம் பண்ணி படிக்கலாம் அல்லது இதிலேயே படிச்சுட்டு க்ளோஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் அப்ஜெக்டிவ்ஸ். எண்ணும் எழுத்துமோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நோக்கங்கள். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம், இந்த மாதிரி ஃபைல் வரும். இதை நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் எண்ணும் எழுத்தும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எண்ணும் எழுத்தும்கான வீடியோ ஓப்பன் ஆகும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. அந்த 3 டாட்ஸ் அழுத்தணும் அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டிரான்ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் ஓப்பன் ஆகும் மாடியூல். அதை நம்ம ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்டு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும். நமக்கு எண்ணும் எழுத்தும்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு 5 கொஷின்ஸ் தான் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் மேலே இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும், H5Pயோட லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா H5Pயில் உங்களுக்கு செயல்பாடு 1 எண்ணும் எழுத்தும் இயக்கம் அப்படின்ட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வரும், அப்ஜெக்டிவ் டைப் தான். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த விஷயங்களை பற்றி தான் இதில் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் நீங்கள் அந்த இடத்துல செக் பண்ணிக்கிறதுக்காக கீழே வந்து சரிபார்க்க அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் கொடுத்துருந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் அங்கே கரெக்ட் காட்டும், இல்லைனா நீங்கள் வந்து சரியான ஆன்சரும் அந்த இடத்துல காட்டும். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஸ்கோரோ அது காட்டும். இங்கே வந்து உங்களோட ஆன்சர்ஸை பார்த்துக்கலாம் அல்லது நீங்கள் மறுபடியும் கூட ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ஸ்கோர்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பேக் கொடுத்து இங்கேருந்து வெளியே வந்து திரும்ப நம்ம 7th ஸ்டெப்புக்கு போகலாம். 7th ஸ்டெப் வந்து விஷன் ஆஃப் எண்ணும் எழுத்தும். அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாடியூல் ஓப்பன் ஆகும். எண்ணும் எழுத்துமோட தொலைநோக்கு பார்வை என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து படித்து முடிச்சதும் க்ளோஸ் கொடுத்து வெளியே வந்து 8th ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். 8th வந்து நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எண்ணும் எழுத்தும், அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் எண்ணும் எழுத்தும் இயக்கம், குறிக்கோள்களின் தேவை மற்றும் முக்கியத்துவம் வரும். இதை படித்து முடிச்ச உடனே நீங்கள் மறுபடியும் க்ளோஸ் கொடுத்து வெளியே வந்தீங்க அப்படின்னா 9th வந்து எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எண்ணும் எழுத்தும். அதாவது இது ஒரு வீடியோ வரும். இந்த வீடியோவும் நீங்கள் அந்த 3 டாட்ஸ் டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டவுன்லோட் கொடுத்தும் பார்க்கலாம். ஸோ பேக் கொடுத்தீங்க அப்படின்னா
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 11th ரோல் ஆஃப் எஸ்சிஆர்டி டயட்ஸ் அண்ட் அதர்ஸ் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்சிஆர்டி டயட் பிஆர்சி ஹெச்எம்ஸ் இவங்களோட ரோல் என்ன அப்படின்றது அந்த இடத்துல மாடியூலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை படித்து முடிச்சதும் நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு மாடியூல் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ நீங்கள் அதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 12th ஆப்ஷன். 12th ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்க H5P லிங்க் அகைன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா H5P பேஜுக்கு போகும். அங்கே செயல்பாடு 2 எண்ணும் எழுத்தும் இயக்கம் அப்படின்ட்டு வரும். இதில் வந்து ஒரு 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது சரியா தவறா கொஷின்ஸு. இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து அங்கேயே வெரிஃபையும் பண்ணிக்கலாம். கொடுத்து முடிச்சதும் உங்களோட ஸ்கோர்ஸ் காட்டும். இங்கே நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை பார்க்கலாம் அல்லது நீங்கள் மறுபடியும் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேருந்து பேக் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் 13th ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் ரோல் ஆஃப் கம்யூனிட்டி அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அகெயின் இந்த பேஜுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளிக் ஹியர் டு டேக் த குவிஸ் அப்படின்ற ஆப்ஷன் வருது இல்லைங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான குவிஸ் ஓப்பன் ஆகும். நம்ம ஏற்கனவே ஐசிடி ட்ரைனிங்கில் அட்டென்ட் பண்ண மாதிரியான குவிஸ் அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டே வரணும். ஸோ இங்கே வந்து 19 கொஷின்ஸ் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் எங்கேருந்து வரும்னா இது வரைக்கும் நமக்கு மாடியூலில் வந்த கொஷின்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் மாடியூலை வந்து கவனமாக படிக்கணும், வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கணும். 19 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா கடைசியில் கம்ப்ளீட் த குவிஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டட் த குவிஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு க்ரீனில் காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எண்ணும் எழுத்துமோட ஃபஸ்ட்டு மாடியூல் கம்ப்ளீட் பண்ணி அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.